Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது வெல்ல பணியாரம், அதாவது சீனி பணியாரம்னு சொல்லுவாங்க. சீனி பணியாரம்னா நம்ம வெல்ல சக்கரை தான் ஆட் பண்ண போறோம். நான் வந்து இன்னைக்கு வெல்லம் ஆட் பண்ணி செய்ய போறேன். இதுக்கு வந்து என்ன 150 grams அரிசிக்கு இதுக்கு வந்து பச்சரிசி தான் நம்ம எடுக்க போறோம். இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இது ஒரு 3 hours வந்து நல்லா சோக் பண்ணி வைக்கணும். அதாவது என்னன்னா 2-3 டைம் நல்லா கழிஞ்சிட்டு ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து இதுக்கு வந்து டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ண போறோம். ஏலக்காய் சேர்த்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்ல பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் நம்ம பச்சரிசி எடுத்துக்கிறோம். 150 grams பச்சரிசிக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணியிருக்கிறோம். இது 3 hours நல்லா ஊறிடுச்சு. தொட்டு பார்த்தா நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும். இதுக்கு வந்து வெள்ளை சக்கரை இல்லைன்னா வெல்லம் எடுத்துக்கலாம். 100 grams அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கிறோம். தேங்காய் வந்து துருவன தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அரைக்கிறப்ப என்னன்னா தண்ணி வந்து கம்மியாக தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா வெல்லத்துலேயும் கொஞ்சம் தண்ணி சேரும். அதனால் இதை வந்து நல்லா வடிச்சிட்டு நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். பச்சரிசி ஜவ்வரிசி இதுக்கு வந்து இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். இந்த தண்ணியிலே வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அரிசி ஜவ்வரிசி ரெண்டையும் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெல்லம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம தேங்காய் வெல்லம் இது ரெண்டையுமே சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏலக்காய் வந்து நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதை ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஏலக்காய் தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் தூள் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 minutes அப்படியே வச்சுட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயிலையும் எடுக்கலாம். நம்ம பனியாரக்கல் இருந்தாலும் பனியாரக்கல்லையும் சுட்டு எடுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டான பதத்தில் வரும். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுக்கலாம். இந்த வெள்ளை பணியாரம் பண்ணுறதுக்கு நம்ம நல்லா குழியாக இருக்கிற கடாய் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ஒன்றா ஊற்றி எடுக்க முடியும். இது வந்து என்னென்னா ஒன்றா தான் ஊற்றி எடுக்க முடியும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ லைட் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். கரண்டியில் இருக்கிறத அப்படியே நம்ம ஒரே ஸ்ட்ரோக்கில் விட்டுணும். விட்டு ஊற்றணுன்னா என்ன ஆகுனா அதாவது என்ன ஷேப் வந்து கரெக்டாக வராது. பார்த்திங்கன்னா நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு வந்து என்னென்னா சோடா உப்பு எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் தான் செஞ்சுருக்கோம். தீபாவளி ஸ்பெஷல் வெள்ளை பணியாரம் ரெடி. வெள்ளை பணியாரம் எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். நல்லாற்றாள் நாடி அருளாள்க பல்லாற்றாள் தேரினும் அஃதே துணை. நல்ல வழியினால் ஆராய்ந்து அருள் உடையவர்களாக விளங்க வேண்டும். பல வழிகளால் ஆராய்ந்தாலும் அப்படி அருள் செய்தலே உயிருக்கு உறுதுணையாகும்.